ஒரு பொன்மாலை பொழுது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம் உட்கார்ந்துருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இருக்காங்க ரெண்டு பேரும். 10 அடிக்கு பின்னால லக்ஷ்மணன் நிக்கிறான். திடீர்னு ஒரு மான் வருது முன்னால. அழகா இருக்கு அந்த மான், கோல்டா இருக்கு, கொம்பெல்லாம் வைர வைடூரியமா இருக்கு. அதை பார்த்த உடனே ஆசைப்பட்டா சீத்தை. ஹை கோல்டன் டீர் மிஸ்டர் ராம் ஓன் தி டீர். அவர் இருக்கிறாரு பக்கத்துல. அவரு என்ன செய்யறது, அழகான மனைவி கேட்கிறா. உடனே எந்திரிச்சா உடனே லக்ஷ்மண ஓடி வந்து சொன்னா, அண்ணி அது பொய்மான். ஏய் முன்னாலே இருக்கு பொய்மான். அவ சொல்றா, சரி நிஜமான் தானே, நான் போய் எடுத்துட்டு வரேன், அண்ணனை உன்னை விட்டு விலக்காதங்கிறான். அண்ணன் பாதுகாப்பா உன் கூட இருக்கட்டும் அண்ணி, நான் போறேன். நாயக நீயே பற்றி நல்குமே யால், ராமனை நீதான் போய் இதை பிடிக்கணும், எனக்கு கொழுந்த பிடிக்கிறெல்லாம் மான் வேணாம், புருஷன் நீ போய் பிடிச்சிட்டோம் சொல்றாங்க. அவன் போறான், போகும்போது அவன் அரக்கன், அந்த மான் வடிவத்தில் வந்தவன் அரக்கன். அவன் அம்பு போடுறான், இறக்குறவன் லக்ஷ்மணா சீதான்னு சொல்லிட்டு செத்துட்டான். ராமன் வாய்ஸ்ல ட்ராப். உடனே சீதா சொல்றா, ஐயோ ராமனுக்கு அங்க ஆபத்து, லக்ஷ்மணா போய் காப்பாத்துன்னு. உன்னை விட்டு போக மாட்டேன் நீ, நான் போனா உன்னை யாராவது வந்து ஏதாவது துன்பம் கொடுத்துருவாங்க, நான் போக மாட்டேன். நீ இங்க நின்னுட்டுன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன், மரியாதை போய் உன் அண்ணனை காப்பாத்து. போகும்போது லக்ஷ்மணன் என்ன பண்ணா, ஆனா அண்ணன் வந்து அங்க செத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் ராஜாராமன், அவன் கோதண்ட ராமன், உன் ஜானகி ராமனா தான் உனக்கு தெரியும், அவன் எவ்வளவு பெரிய வீரன் எனக்கு தெரியும் அண்ணி, நீ செத்துருவங்கிறதுனால நான் போறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒரு கோடு போடுறேன், நீ இந்த கோட்டை மட்டும் தாண்டிடாத, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறான். ராவணன் வந்தான். எப்படி வந்தான், எந்த வேஷத்துல வந்தான் ராவணன்? முனிவ. பொம்பளைங்க சீக்கிரமா ஏமாறுற வேஷம் அது. சாமி அந்த வேஷத்துல வந்தான். பிக்ஷான் தேகினா, வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோல், நாரதற்கேற்ப நயம்பட உரைத்தனா, சங்கரன் கொடுத்த வாழ் மௌலி 10. அப்படி வரல, பிக்ஷான் தே, பிச்சை போடுறதுக்கு வா, கோட்டை தாண்டி வந்தாதான் உன்னை தூக்க முடியும் என்னால, வா. அவ சொன்ன, உள்ள வாங்க சாமி, கோடு இருக்கு. என்ன கோடு இருக்கு உள்ள? நான் சன்னியாசத்துல இருக்கிறேன், நான் எப்படி கிரகஸ்தத்துக்குள்ள வர முடியும்? நீ கிரகஸ்தத்துல இருக்கிற, வெளில வந்து சோறு போட இல்லைன்னா நான் போயிடுவேன் அப்படிங்கிறான். ஐயோ போகாதீங்க சாமி, இதோ வந்துட்டேன்னு அப்படி தாண்டனா, இந்த கோட்டை அப்படி தாண்டனா, அவ்வளவுதான். பல்லாயிரம் ஆண்டு கணக்காக அந்த கோட்டை தாண்டினா அதுக்கு முன்னால மான கேட்டால, அது யாரும் சொல்றது இல்லை. அவனு சொல்லட்டுமா, சீதை எப்போ அதை தாண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தெரியுமா? என் கணவனும் என் கொழுந்தனும் வரும் வரைக்கும் நான் இந்த குகையை விட்டு வெளியேற மாட்டேன் என்று அவள் தனக்குத்தானே கோடு போட்டு கொண்டிருந்தாள். அவள் அதை தாண்டி இருக்க வாய்ப்பே இல்லை. யாரோ ஒருவர் போட்டார்கள், அதனால் தாண்டினாள். குழந்தைகளே, உங்கள் வாழ்க்கைக்கான கோட்டை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள்.